கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் ஊனம் என்ற சொல்லை நீக்கி மாற்றுத்திறனாளிகள் என பெயர் சூட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு பெருமை சேர்த்தார். மாற்றுத்திறனாளிகள் நலம் வாழ்வு மலர அவர்களுக்கு தனி துறை கண்டு தனி அமைச்சகம் வைத்து அந்த அமைச்சகத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு எண்ணற்ற ஏராளமான வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் என்பதை தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் நன்றியுணர்வோடு இன்று நாங்கள் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கம் சார்பாக தலைவர் கலைஞருடைய நினைவு நாளில் மாற்றுத்திறனாளிகள் ஒன்று கூடி ஸ்கூட்டி இணைப்பு சக்கரத்தில் பேரணியா சென்று தலைவர் கலைஞர் அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செய்வது நாங்கள் வழக்கமாக கொண்டுள்ளோம். இந்த ஆண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவருடைய ஆலோசனைப்படி தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் 2 சக்கர 3 சக்கர ஸ்கூட்டியில் இன்றைக்கு பேரணியாக செல்கிறோம். இதற்கு வருகை தந்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கத்துடைய மாநில மாவட்ட ஒன்றிய மண்டல நிர்வாகிகள் மக்கள் தொடர்பு அலுவலர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் காலத்தில் மாற்றுத்திறனாளி கொண்டு வந்த வேலைவாய்ப்பில் 4% இடஒதுக்கீடு, அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் போக்குவரத்து கழகத்தில் 1/4 பகுதி கட்டணமாக செலுத்தி இலவசமாக கட்டண சலுகை வழங்கினார்கள். கல்வி உதவித்தொகை வழங்கினார். மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தி வழங்கினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டு வசதி வாரியம் குடிசை மாற்று வாரியத்தில் வீடு ஒதுக்கீடு செய்ய இடஒதுக்கீடு பெற்றுத் தந்தார். இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கொண்டோ போகலாம். அதனுடைய நாங்கள் பயனடைந்தோம். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சார்பாக இன்றைக்கு இணைப்பு சக்கர பேரணியை இன்னைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். மாநில தலைவர் ரே தங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கம்.